ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பி வேர்ப்ஸ். ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே வந்துட்டு நார்மலாக இப்போது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமர் படிச்சிருப்பீங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் படிச்சிருப்பீங்க, பாஸ்ட் டென்ஸ் படிச்சிருப்பீங்க, ஃப்யூச்சர் டென்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாகவே வந்துட்டு எல்லா இதுலேயுமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அண்ட் உங்களுக்கும் வந்து தெரியும். ஓகே. நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னா பி வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன, அதில் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஸ்டேட்னா என்ன, ஆக்ஷன்னா என்ன, அதே மாதிரி பாசிவ் அப்படின்னா என்ன. ஸோ இந்த மாதிரி சில டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் நம்ம இந்த பி வேர்ப்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இப்போ ஸ்டேட்னா என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண போகிறோம், ஆக்ஷன் அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண போகிறோம், பாசிவ் அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர்த்துக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மேம் எனக்கு கிராமட்டிக்கலாக ஐ நோ டு ரைட் த திங்ஸ், அதாவது எனக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத தெரியும், பாஸ்ட் டென்ஸில் எழுத தெரியும், ஃப்யூச்சர் டென்ஸில் எழுத தெரியும், பட் அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல மேம் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ட்ராபேக்காக இருக்குது. ஸோ ஐம் நாட் தட் மச் வெல் வெஸ்ட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஐ நியூ சர்டைன் திங்ஸ். ஓகே, சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து படிக்கிற போது என்ன மாதிரி படித்தேன் அண்ட் ஃபியூ திங்ஸ் ஐ ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் திஸ் பி வேர்ப்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ யா, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பி வேர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் என்டையராகவே. ஓகேவா? ஸோ பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. எதெல்லாம் பி வேர்ப்ஸில் வரும் அப்படிங்கிறது தெரியும், ரைட்டா? ஸோ எதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் வரும், ஆம் வரும், ஆர், வாஸ், வேர், வில் பி. ஸோ இது எல்லாத்தையும் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஸ், ஆம், ஆர் அப்படிங்கிற இந்த 3 விஷயமும் எதில் யூஸ் பண்ணுவோன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வாஸ், வேர். ஸோ இதை வந்து பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போன விஷயத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வில் பி அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போது சிம்பிளாக வந்து பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இதுதான். அண்ட் இதில் நான் சிம்பிளாக ஷார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இஸ், ஆம், ஆர் அப்படின்னா என்னது? இருக்கிறேன் அப்படிங்கிற இதை குறிக்கிறது. ஓகே. வாஸ், வேர் அப்படின்னா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது வாஸ், வேருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் வில் பி அப்படிங்கிறது இருப்பேன். ஸோ ப்ரெசண்டில் நடக்கிற விஷயத்துக்கு இந்த பி வேர்ப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் இஸ், ஆம், ஆர் இது எல்லாமே ப்ரெசண்டில் நடக்க போகிற விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இருந்தேன் அப்படின்னா வாஸ், வேர், அதாவது முடிஞ்சு போன விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ். இருப்பேன் அப்படின்னா வில் பி, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ். ஓகே. ஸோ இந்த பி வேர்ப்ஸை எங்கெல்லாம் மேம் யூஸ் பண்ணுறது? நான் ஆல்ரெடி எல்லா டென்சஸுமே படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இதெல்லாம் பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் ஹீ, ஷீ, இட், தே அப்படின்னாலும் தெரியும். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது, தேனா வந்துட்டு அவர்கள். ஸோ அப்படின்னு எனக்கு வந்து சொல்ல தெரியும் மேம். ஆனால் அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த இடத்துல டவுட்ஸாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ நான் சொல்லி தரப்போகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த பி வேர்ப்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிற ஒரு ஐடியா அவுட் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இந்த பி வேர்ப்ஸை 3 கண்டிஷன்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒன்று வந்து இங்கே நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறது வந்துட்டு ஸ்டேட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ். ஆக்டிவ் அப்படிங்கிற சென்டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பாசிவ் அப்படிங்கிற சென்டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவையும் பாசிவையும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு வரிசையாக கொடுத்துட்றேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு இந்த சிச்சுவேஷனில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நான் அதை பற்றி வந்து சொல்ல போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளில் ஷீ இஸ் இன் ஹாப்பி ஸ்டேட். ஓகே, அவள் எப்படி இருக்கா, அவளோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஷீ இஸ் இன் ஹாப்பி ஸ்டேட் ஆர் ஹீ இஸ் இன் ஹாப்பி மூடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் ஒரு விஷயத்த நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேவா? இல்லை ஒரு விஷயத்த சொல்கிறேன், இல்லை ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு சென்டென்ஸை எழுத போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம்.
ஓகே. இப்ப இந்த ஸ்டேட்ட வந்து எந்தெந்த இடத்துலலாம், எங்கெங்கலாம், எந்த விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு அட்ஜெக்டிவா இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். இல்ல ஒரு பிளேஸ் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த ஸ்டேட்ட யூஸ் பண்ணுவோம். இல்ல ப்ரொஃபஷன வந்து நம்ம குறிக்கிறோம் அப்டின்னா, அந்த இடத்துல இந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. ப்ரொஃபஷன் அப்டின்னா, இப்போ ஒருத்தவரு எங்கேயாவது வேல பார்த்துட்டுருக்காரு. இல்ல யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது வேல பார்த்துருக்காங்கன்னா, அது ப்ரொஃபஷன். எங்கே வேல பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்றதுக்கு பேர் வந்துட்டு என்னது? ப்ரொஃபஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவள் எந்த பிளேஸ்ல இருக்கா? இல்ல அவன் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கான்? அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது வந்துட்டு, நம்மளுக்கு பிளேஸ்ல வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி அட்ஜெக்டிவ் அப்படின்னா, ஆ இப்போ ஒருத்தவங்கள வந்துட்டு அழகா சொல்றது, ஒரு குவாலிட்டி டிஸ்கிரிப்டிவா சொல்றது, இல்ல ஒரு குவான்டிட்டியா வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றத வந்துட்டு நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவகிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் இருக்கு. இல்ல அவகிட்ட ஒரு பெரிய வீடு இருக்கு. இல்ல அந்த பையன் வந்து ஸ்மார்ட்டா இருக்கான். அப்படின்னு அவங்களோட அவங்களோட இத டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 விஷயங்களுக்கும் இந்த ஸ்டேட் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து போட போறோம். ஸோ இதுக்கு வந்து பாருங்க, ஹி இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்றோம். அவன் ஒரு டாக்டராக இருக்கிறான் அப்படின்னு சொல்றேன். ஓகே. அவன் என்னவா இருக்கான்னு கேட்டா, அவன் டாக்டரா இருக்கான். டாக்டர் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனை குறிக்குது. ஓகே. ஐ வாஸ் இன் டெல்லி. ஓகே. ஐ அப்படிங்கிறது வந்துட்டு நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு கேட்டால் டெல்லியில் இருந்தேன். டெல்லி அப்படிங்கிறது பிளேஸை குறிக்குது. நெக்ஸ்ட்டு அவள் எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்குறம்போது ஷீ இஸ் ஹாப்பி. அவள் ஹாப்பி ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு அவள் என்னவாக இருக்கிறாள் அப்படின்னு கேட்டால் ஷீ வில் பி ஆன் என்னவாக ஆக போகிறாள் அப்படின்னு கேட்டால் ஷீ வில் பி ஆன் இன்ஜினியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் தே ஆர் எக்ஸலண்ட். ஓகே. ஸோ எக்ஸலண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவை குறிக்குது. இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபஷனை குறிக்குது. ஹாப்பி இதெல்லாம் வந்துட்டு என்னது அட்ஜெக்டிவை குறிக்குது. ஷீ இஸ் அமேசிங், ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இதெல்லாம் அட்ஜெக்டிவை வந்துட்டு குறிக்குது. ஓகே. அண்ட் ஹீ இஸ் அ டாக்டர் அப்படிங்கிற போது அவர் அவங்களோட ப்ரொஃபஷனை குறிக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ், பிளேஸ், ப்ரொஃபஷன் இதுக்கெல்லாம் நம்ம என்னது ஸ்டேட்டில் தான் வந்து எழுத போகிறோம். ஓகே. இப்போ கரண்ட்டில் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸோ இல்லை ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ, ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டேட்டில் தான் இந்த விஷயங்களை எழுதுவோம். ஓகே. ஸோ யூஸ்வலாக இந்த பீவர்ப்ஸ் வச்சு வந்துட்டு எழுதுவோம். ஸோ அந்த பீவர்ப்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது. அண்ட் ஹீ ஷீ இட் தே, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம எழுதுகிறோம். ஓகே. ஸோ அண்ட் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட் சென்டென்ஸை ஆஸ் ஆஃப் நவ் போட்டிருக்கோம். ஓகே. இன்னும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஆக்டிவ்னா என்ன, பாசிவ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ ஆக்டிவ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஆக்ஷனும் பாசிவும் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.